நம்ம கமலையா நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை கமலையாவுக்கு நேராக, அதாவது அவருடைய முகத்துக்கு நேராகவே தலைவர் ஏற்கனவே மேடையில் சொல்லியிருக்காங்க. நேற்று கமலையா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்பதை என் அனுபவத்தில் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு 8வது ஆண்டு தொடக்க விழாவில் மக்கள் நீதி மைய கட்சி தலைவரான கமல் பேசியிருக்காரு. இதை தான் தலைவர் கமலையாவை மேடையில் வச்சுக்கிட்டே ஒரு விழாவில், அதிமுக விழாவில் பேசியிருந்தார். அரசியலுக்கு சினிமா புகழ் மட்டும் போதாது அப்படின்னு. கமலையா விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் மறைமுகமாக அப்படி பேசியிருக்காருங்கிற தகவல்லாம் வெளியாகிட்டு இருந்தது. அவர் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணாரோ இல்லை அவர் அனுபவத்தை சொன்னாரோ, மொத்தத்தில் ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. தலைவர் எப்போவுமே ரியாலிட்டியை தான் பேசுவாங்க. அந்த விழாவிலே தலைவர் சொல்லியிருப்பாங்க, சிவாஜி அவர்களுக்கு கிடைக்காத வெற்றி எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைச்சிது. சிவாஜி அவர்களுக்கு இல்லாத ரசிகர்களா இருந்தாலும் அவரால் அரசியலில் ஜெயிக்க முடியலை. அதனால் அரசியல் களம் அப்படிங்கிறது வேறு, சினிமாவில் இருக்கிற அந்த புகழ், அதனால் கிடைச்ச ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க வேறு. அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தலைவர் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் கமல் இவ்வளோ அனுபவப்பட்டு புரிஞ்சு பேசுகிறாரு. இனி இன்னொரு நடிகர் அனுபவப்பட்டு அவர் எப்போ பேசுகிறாரு அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.